சென்னை கமிஷனராக இப்பொழுது போட்டிருக்கிற அமுல்ராஜ் வந்து முன்னாடி தாம்பரம் கமிஷனராக இருந்த பொழுது பல்லாவரத்தில் பொங்கல் கொண்டாடி ரீல்ஸ் போட்ட பொழுது அந்த ஸ்டேஷன்ல இருந்த பல பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணார்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவில், ஏன்னா இங்க ஸ்டாலின் அவர்களும் இதுலயே செக்ரட்டரியேட்லயே பொங்கல் விழா கொண்டாடி ஏற்கனவே ஹோட்டல்ல இருந்து வந்த பொங்கலை கிண்டின மாதிரி எல்லாம் ரீல்ஸ் போட்டாங்க. ஸோ இதை தடுத்ததுனால அவர் விடுமுறையில் அனுப்பப்பட்டு கட்டாய விடுப்பில் இருந்தவருக்கு இப்ப இங்க அவர் தான் ஈசிஆர் சேஸ்ல கட்சி கொடி கட்டினால் தோல் தப்பிக்கிறதுக்காக தான் கட்டினாங்க, திமுக காரங்க இல்லைங்கிற பதிலெல்லாம் வர வைத்தவர் தான் அந்த அமுல்ராஜ். ஸோ அவருக்கும் கொடுத்துருக்காங்கிறது, அவர் கிறிஸ்டியன்கிறது இன்னொரு ஆங்கிள் போகுது. அதே மாதிரி இவருடைய 3 செயலர்களில் ஒருவர் SC STக்காக கொடுத்த ஃபண்டில் உரிமை தொகைக்கு டைவெர்ட் பண்ணதுக்கு பின்னாடி இருந்தாருன்னா வருது, பல விஷயங்கள் வருது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாசம் சும்மா இருக்கணும்னு பார்க்கலான்னு பார்த்தால் இவர்கள் போடுற லூஸ் பால்களும் ஃப்ரீ ஹிட்டுகளும் இல்ல. இப்ப அருண் அவர்களுடைய கிரேட்லயே நிறைய 20 அதிகாரிகள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 200 பேர் அதே IPSல இருக்காங்க. யாரையுமே போடாம இவரையே திரும்ப நியமிச்சுக்கிறார் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல. அதான் சொல்லணும். இதுல பிரச்சனை என்னன்னா அவர் பெயர் சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் கிரேவாக இருக்கு. ஆனால் இதை யார் டிசைட் பண்ணாங்க? இதுல சில முன்னாள் பத்திரிகையாளர்கள் அட்வைசராக இப்ப போட்டிருக்கப்படுகிறது. ஜூனியர் விகடன்ல பணியாற்ற அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நேத்தோட முடிஞ்சு போச்சுன்னு இன்னொன்னு வருது. பட் வேறொருவர் வந்திருக்காருங்கிறாங்க. ஸோ ஆதவ் அர்ஜுனாவையும் பைபாஸ் பண்ற அளவுக்கு சில அட்வைசர்கள் டீப் ஸ்டேட்டால நியமிக்கப்பட்டிருக்கிறதா? யார் கண்ட்ரோல்ல இந்த ஆட்சி இருக்கு? ஒரு பக்கம் ஆதவ், இன்னொரு பக்கம் 3 முகம்னு கேள்விப்பட்டேன். இப்ப பத்திரிகையாளர் ஜூனியர் விகடன்ல இருந்த கலை என்று சொன்னார்கள், அவர் போய் இன்னொருவருங்கிறாங்க. ஆட்சியை பற்றி வரும் தகவல்கள் பயமுறுத்துகின்றன.